வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் கிறிஸ்டினா ரோஸ்டியோட அட் ஹோம் போயம் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நாம் போயட் பற்றின ஒரு ஷார்ட்டான இன்ட்ரடக்ஷனை பார்த்துடலாம். கிறிஸ்டினா ரோஸ்டி, இவங்களுடைய ஃபுல் நேம் கிறிஸ்டினா ஜார்ஜினியா ரோஸ்டி. 5th டிசம்பர் 1830 பிறக்கிறாங்க. இவங்க ஒரு இங்கிலீஷ் ரைட்டர். ரொமான்டிக், டிவோஷனல் ஒர்க், சில்ட்ரன்ஸ் போயம்ஸ்லாம் இவங்க எழுதியிருக்காங்க. இவங்களுடைய நோட்டபிள் ஒர்க் அப்படின்னு பார்த்தா குப்லின் மார்க்கெட் அண்ட் அதர் போயம்ஸ், இந்த ஒர்க்கை சொல்லலாம். இவங்களுடைய பீரியட் 29th டிசம்பர் 1894 இவங்க இறந்து போகிறாங்க. அப்போ இவங்களுக்கு 64 வயசு ஆகுது. நாம் பார்க்குற இந்த போயமில் மொத்தமாக 4 ஸ்டான்சாஸ் இருக்குது. இப்போ நம்ம ஸ்டான்சா வைஸாக எக்ஸ்ப்ளனேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டான்சா 1, வென் ஐ வாஸ் டெட் மை ஸ்பிரிட் டர்ன்டு. நான் இறந்து போனக்கப்புறம் என்னுடைய ஆன்மா டு சீக் த மச் ஃப்ரீக்வெண்டட் ஹவுஸ். எந்த ஒரு வீட்டில் நான் அதிக நேரம் செலவிட்டு இருந்தனோ அந்த வீட்டுக்குள்ளே என்னுடைய ஆன்மா உள்ளே நுழைஞ்சிருச்சு. ஐ பாஸ்டு த டோர். வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த டோரை தாண்டி என்னுடைய ஆன்மா உள்ளே நுழைஞ்சிருச்சு. அண்ட் saw my friends feasting beneath green orange boughs. என்னுடைய வீட்டுக்குள்ள ஒரு ஆரஞ்சு மரம் இருக்குது. அந்த ஆரஞ்சு மரம் இலைகளுக்கு கீழே என்னுடைய நண்பர்கள் எல்லாம் ஒன்றா உட்காந்து விருந்து சாப்பிட்டு இருக்காங்க. From hand to hand they pushed the wine. எல்லாத்தோட கையிலையும் வைன் இருந்தது. அது எல்லாத்தையுமே ஒருத்தர் பாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. They sucked the pulp of plum and peach. அங்கே நல்ல ஒரு ஜூஸி ஃப்ரூட்ஸ்லாம் இருந்தது, அப்புறம் பீச்சஸ்லாம் இருந்தது. அது எல்லாத்தையுமே அவங்க ருசிச்சுட்டு இருந்தாங்க. They sang, அவங்க பாடிட்டு இருந்தாங்க. They jested and they laughed for each who loved of each. அவங்க பாடிட்டு இருந்தாங்க, ஒருத்தர் கேலி பண்ணி சிரிச்சிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் என்ன குறிக்குது அப்படின்னா, ஒருத்தர் மேலே ஒருத்தர் எந்த அளவுக்கு அன்பு வச்சுருந்தாங்களோ அது எல்லாத்தையுமே இந்த இடத்துல குறிக்குது. Stanza 2, I listened to their honest chat. அவங்க பேசிட்டு இருந்தது எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டு இருந்தேன். Set 1, அதில் ஒருத்தர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, Tomorrow we shall be plot along with the featherless sand and costing miles and miles of sea. அங்கே இருந்தவர் ஒருத்தர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாளைக்கு நாங்கள் கடற்கரைக்கு போகிறோம், அங்கே மைல் கணக்காக நடக்கிறதுக்கு நாங்கள் அங்கே போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. Set 1, before the turn of tide we will achieve the right seat. அங்கே இருந்த மற்றவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அலை மாறுறதுக்கு முன்னாடியே நாங்கள் எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த வியூ பாயிண்ட்டை கூட நாங்கள் ரீச் பண்ணிடுவோன்னு சொன்னாங்க. Set 1, tomorrow shall be like today but much more sweet. ஸோ அங்கே இருக்கிற ஒருத்தர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கி மாதிரி நாளைக்கும் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருப்போம், இன்றைக்கி விட நாளைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறோம். Stanza 3, tomorrow said they strong with hope. எல்லாரும் நாளைக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் திருப்பி சொன்னாங்க. ஆனால் அவங்க எப்படி சொன்னாங்க அப்படின்னா, ஒரு நம்பிக்கையோட சொன்னாங்க. அவங்க கிட்ட அந்த பலம் இருந்ததை நான் பார்த்தேன். And dwelt upon the pleasant way. அவங்களுடைய எண்ணங்கள் அவங்களுடைய மகிழ்ச்சியான ஒரு பாதையை நீடிச்சு போயிட்டே இருந்தது. Tomorrow cried they one and all while no one spoke of yesterday. நாளைக்கு அவங்க எல்லாருமே அழுதாங்க, நேத்தை பற்றி யாருமே ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. Their lives stood full at blessed noon. எல்லாரும் அவங்களுடைய அந்த வாழ்க்கையில் முதன்மையாக இருந்தாங்க. only I had passed away. நான் மட்டும்தான் இருந்து போனேன். Tomorrow and today they cried, I was of yesterday. அங்கே இருந்தவங்க எதிர்காலத்தை பற்றியும் நிகழ்காலத்தை பற்றியுமே பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் எங்கிருந்து வந்தேன் அப்படின்னா, நான் கடந்த காலத்தில் இருந்து வந்தேன். Stanza 4, I shivered comfortless. நான் ரொம்ப நடுங்கிட்டு இருந்தேன், அங்கே ரொம்ப அமைதியாக இருந்தது. But cast no chill across the table cloth.
அங்கே ஒரு டேபிள் இருந்தது. அந்த டேபிளுக்கு மேலே ஒரு துணி இருந்தது. அந்த குளிர்ந்த அந்த சில்னஸ் வந்து அந்த இடத்துலையும் வந்து இருந்தது. I all forgotten shivered, sad to stay and yet to part how loath. நான் நடுங்கிட்டே இருந்தேன். அங்கே இருக்கிறது எனக்கு அதிகமாக வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவே இருந்தது. இருந்தாலும் கூட என்னால் அங்கிருந்து வெளியே வரவே முடியல. I passed from the familiar room. ஸோ இந்த லைனில் ஃபெமிலியர் ரூம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த ரூமில் இருக்கிற ஒவ்வொன்றும் எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அதிக நாட்கள் வந்து அந்த வீட்டில் அவங்க இருந்திருக்காங்க. ஸோ அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு அங்கே ஒரு ஃபெமிலியரான ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமில் இருந்து நான் வந்து வெளியே வந்தேன். I who from love had passed away. நான் இறந்து போயிட்டேன். ஆனால் நான் எதை அங்கே விட்டுட்டு போனேன் அப்படின்னா, அன்பை மட்டும் விட்டுட்டு போயிட்டேன். லைக் த ரிமெம்பரன்ஸ் ஆஃப் அ கெஸ்ட் தட் டெரைத் பட் அ டே. நான் கெஸ்ட் அப்படிங்கிறதே வந்து நான் மறந்து போயிட்டேன். ஏன்னா கெஸ்ட் எப்போவுமே ஒரு நாள் மட்டும்தான் தங்குவாங்க. ஒரு நாளுக்கு மேலே யாருமே அங்கே தங்க மாட்டாங்க. ஸோ நான் வந்து ஒரு கெஸ்ட், நான் வந்து ஒரு நாள் மட்டும்தான் அங்கே தங்க முடியும். நெக்ஸ்ட் இந்த போயமில் தீம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் மார்டாலிட்டி, நெக்ஸ்ட் ஒன் ப்ளஷர். தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.